வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் விக்ரமாதித்தன் கதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நாடு 6 மாதம் காடு 6 மாதங்க தலைப்புங்க. விக்ரமாதித்தன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு வரம் பெற்றாங்க. இதை கேள்விப்பட்ட மந்திரி பட்டி அம்மனை நினைத்து தவம் இருந்தானுங்க. பட்டியின் தவத்தில் மகிழ்ந்த பத்திரகாளி அம்மன், நீ கேட்டபடி வரம் தர விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுக்க வேண்டும் என கூறினாள். உடனே பட்டி விக்ரமாதித்தனிடம் விவரத்தை கூறி அதற்கு சம்மதம் வாங்கினான். பின் கோயிலுக்கு சென்று விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுத்தான். அம்மனும் மனம் மகிழ்ந்து பட்டி கேட்ட வரம் தந்தாள். இதை கேட்டதும் பட்டி சிரித்தான். உடனே அம்மன், ஏன் சிரிக்கிறாய் என்றது. விக்ரமாதித்தனுக்கு இந்திரனும் தேவர்களும் கொடுத்த வரம் 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் மன்னனின் தலை பலிபீடத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவர்களின் வரமே இந்த கதையினால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை எண்ணித்தான் நான் சிரித்தேன். அதற்கு பத்திரகாளி, பட்டி பயப்படாதே, உனக்கு தேவையான வரத்தை கேள், தயங்காமல் நான் தருகிறேன். தாயே, விக்ரமாதித்தனை உயிருடன் தாருங்கள். தாங்கள் கொடுத்த வரம் உண்மை என்று நான் நம்புகிறேன். உயிரோடு வந்த விக்ரமாதித்தன், என் ஆயுளும் 1000 வருடங்கள் தான். ஆனால் நீயோ 2000 ஆண்டுகள் வாழ வர பெற்றிருக்கிறாய். நாம் இருவரும் செம்ம ஆயுளுடன் வாழ இப்போது வழியில்லாமல் போய்விட்டது என்றான். அரசே, வருந்தாதீர்கள், நாம் இருவரும் செம்ம ஆயுளுடன் வாழலாம். 1000 ஆண்டுகள் உங்களுக்கு அளித்த வரம், நாட்டிலே 6 மாதங்கள் ஆட்சி செய்யலாம். பின் 6 மாத காடுகளையும் பொழுதையும் கழிக்கலாம். அவ்விதம் பார்த்தால் குறிப்பிட்ட கெடு முடிவடை 2000 ஆண்டுகள் ஆகிவிடும் என்று நல்ல யோசனை கூறினார் பட்டி. ஜனவல்லப்பன் கதைங்க. ஜனவல்லப்பன் என்ற அரசன் நாட்டு பிரச்சனைகளை கவனித்து வந்ததால் மனைவிமார்களுடன் பொழுதுபோக்க அவகாசம் இல்லாததால் ராஜ்யத்தை மந்திரி வீரசேகரிடம் ஒப்படைத்து விட்டான். மந்திரி மனைவி தன் கணவனின் வேலை பளுவை நினைத்து வருத்தப்பட்டாள். அதனால் அரசரிடம் சென்று யாத்திரை போவதாக அனுமதி கேளுங்கள் என்றாள். அவனும் அரசிடம் சென்று அனுமதி பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு ராமேஸ்வரம் சென்று இயற்கை அழகை ரசித்து கொண்டிருக்கையில் அப்போது கடலின் நடுவில் அழகான ஒரு பெண் மரத்தின் மேல் அமர்ந்து நல்ல கருத்துக்களை பாடல்களை பாடியே திடீரென்று அவளும் அந்த மரம் மறைந்து விட்டது. இதை உடனே அரசரிடம் சென்று நடந்த நிகழ்ச்சிகளை கூறினான். அரசன் உடனே அந்த ராஜ்யத்தை மந்திரி வீரசேகரிடம் ஒப்படைத்து வீட்டு ராமேஸ்வரம் சென்றான். ஜனவல்லப்பன் பூஜைகளை முடித்து விட்டு கடற்கரையில் அமர்ந்திருந்தான். அப்போது அந்த அதிசயத்தை பார்த்தவன் உடனே அந்த அழகியை நோக்கி சென்று அந்த மரத்தின் மீது ஏறினான். அந்த கணம் அவன் பாதாள லோகத்தில் இருப்பதை உணர்ந்தான். அவள், நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்றாள். உன் அழகில் நான் வசப்பட்டு உன்னை அடைய நான் வந்தேன் என்றான். அப்படியானால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அதாவது வருகிற கிருஷ்ணா பாசம் 14ஆம் நாள் நீங்கள் என்னை அடையக்கூடாது. அதற்கு சமமாதான் நீங்கள் என்னை மணக்கலாம். அரசன் அதற்கு சம்மதித்து அவளை திருமணம் செய்து கொண்டான். கிருஷ்ணா பட்சம் 14ஆம் நாள் வந்ததும் இன்று தாங்கள் என்னிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றார். உடனே அரசன் எச்சரிக்கையுடன் அங்கு நடக்கப் போவதை கண்காணித்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு ராட்சச பருந்து அங்கு வந்து அரசனின் மனைவியை விழுங்கி விட்டது. இதை கண்ட அரசன் உடனே அந்த பருந்தை கொன்று அவளை மீட்டான். அவள் மகிழ்ச்சியுடன், நீங்கள் திறமையாக என்னை மீட்டீர்கள், தங்களை போன்ற மனிதரை இதை காண்பது அரிது என்றால். உடனே அரசன், அது ஏன் கிருஷ்ணா, பாசம் 14ஆம் நாள் உன்னை விழுங்கியது என்று கேட்டான். அவள், நான் என் தந்தையின் பிரியமான மகள். அவர் மதியம் உணவு உட்கொள்ளும் நேரத்தில் அவ்வருகில் இருக்க வேண்டும். ஒரு தடவை நான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பதற்கு தவறிவிட்டேன். அதனால தான் கோபம் கொண்டு என்னை சபித்து விட்டார். உடனே நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டதற்கு அதற்கு அவர் ஒரு மானிடம் வந்து 14ஆம் நாளன்று அந்த பருந்தை வீழ்த்தி உன்னை இந்த சாபத்திலிருந்து காப்பாற்றவன் என்றார். அது இன்று நிறைவேற்றிவிட்டது. அதனால் என் தந்தையிடம் சென்று அவரை நமஸ்கரிக்க வேண்டும். இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார்.
நான் செய்திருக்கும் உதவியை நீ என்னை மதிக்கும் பட்சத்தில் என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதை நீ பார்த்துவிட்டு நீ பிறகு உன் தந்தையை காண சொல்லலாம் என்றான். அவளும் சம்மதித்தால். அவளுக்கு தெரிந்த மந்திரத்தை பயன்படுத்தி இருவரும் ராஜ்யத்தை அடைந்தார்கள். ஒரு நாள் அரசனிடம் நான் என் தந்தையை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் அரசன் அனுமதித்தான். அவள் மந்திர சக்தியை பயன்படுத்தி தியானத்தில் ஈடுபட்டாள். அது பலன் தரவில்லை. என்ன காரணத்தினால் பலன் கிடைக்கவில்லை என்றான். நான் மாணவர்களோடு சேர்ந்து வாழத் தொடங்கியதால் என்னிடமிருந்த தெய்வத்தின் தன்மைகள் மறந்துவிட்டன என்றாள். அதை கேட்டவுடன் அரசன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடனே இரண்டாவது முறையாக விழா கொண்டாட ஆணையிட்டான். சிம்மாசனம் கிடைத்த கதை. பூலோகத்தில் ஒரு விஸ்வாமித்திரர் கடுந்தம் செய்த வந்தார். இதனை கண்ட இந்திரன் நடன மாதிகளில் ஒருவரை பூலோகத்திற்கு அனுப்பி விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க விரும்பினான். நடன மாதிகளில் இருவரில் யாரை அனுப்புவது என்ற குழப்பமே ஏற்பட்டது. அங்கிருந்த நாரத இந்திரனிடம் பூலோகத்தில் உஜயினி பட்டினத்தை சேர்ந்த விக்கிரமாதித்தின் நீதி தவறாத அரசன் ஆட்சி புரிகிறார். அவனை அழைத்து வந்தால் ரம்பை ஊர்வசியில் யாரையோ பூலோகத்திற்கு அனுப்பலாம் என்பதை கூறிவிடுவான் என்றார். அதன்படி விக்ரமாதித்தன் முன்னிலையில் ரம்பை ஊர்வசியின் கையில் ஆளுக்கு ஒரு பூச்செண்டினை கொடுத்து நடனமாடச் சொன்னான். அதன் பின் ஊர்வசியே சிறந்த நடனமாது என விக்ரமாதித்தன் கூறினான். தீர்ப்பு கூறிய விக்ரமாதித்தன், நான் கொடுத்த பூச்செண்டில் ஒரு வண்டை உள்ளே வைத்து கொடுத்தேன். ஊர்வசியோ அந்த பூச்செண்டை மென்மையாக பிடித்து நடனமுடையதால் அவளை வண்டு கொட்டவில்லை. மென்மை என்பது பரதநாட்டியத்திற்கே உரிய ஒரு முக்கிய அம்சமாகும் என்றான். இதை கேட்ட அனைவரும் விக்ரமாதித்தனை பாராட்டினார்கள். அவரது புத்தி கூர்மையை பாராட்டி இந்திரன் தனக்கு கையாளத்தில் அளிக்கப்பட்ட அதிசயமான சிம்மாசனத்தில் அமர்ந்து 1000 ஆண்டுகள் சிறப்புற ஆட்சி சேவையாக என வரமளித்தான். உஜயனி மகாலிபட்டினம். சந்திரவர்ணன் என்ற ஒரு அந்தணர் கலைகளை கற்க விரும்பி தேசாந்திரம் புறப்பட்டார். அப்போது ஒரு அரச மரத்தடியில் ஓய்வு பெற்றார். அந்த அரச மரத்தில் நெடுநாளாக வசித்து வந்த பிரம்மாஸ்வரசன் நாடு திரும்புகையில் பம்மானர், சத்திரியர், வைசிரியர், தாசி ஆகிய 4 இன பெண்களை மணந்தார். அவர்களுக்கு பிறந்தவர்கள் வல்லவரிசி, விக்ரமாதித்தன், பட்டி, பரத்குரி ஆகிய 4 பிள்ளைகள். இவர்கள் விக்ரமாதித்தனும் பட்டியும் உஜ்ஜயினி நகரத்தின் ஆட்சியை இவர்களிடம் ஒப்படைத்து விட்டனர். முதலில் மிகப்பெரிய தலைநகராக்கிய அதன் அருகில் நதியும் அங்கே தேவசன்னி சாதனங்களும் அமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இடம் கண்டு வா என பட்டியிடம் கூறினான். அதன்படி பட்டியும் புறப்பட்டான். வசனகிரி மலைச்சாரலில் குணவதி ஆற்றிலின் கரையோரமாக சென்றபோது கோயிலின் அருகே எழுதப்பட்டிருந்த கல்வெட்டு வாசகங்களை படித்தான். என்ன ஒருவன் இந்த பொய்கையில் நீராடி நேம நீசடிகளுடன் இருக்கும் ஆல விருட்சத்தில் தொங்கும் 7 உரிமைகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவைகள் கீழே விழுவதற்குள் ஆகாய மார்க்கமாக பொய்கின் நடுவிலிருக்கு வேல்முனையில் பாய்கிறானோ அத்தகைய வல்லமை சாலிக்கே தேவி காட்சியளித்து சகல சௌபாக்கியங்களையும் அருளி ஆஸ்வதிப்பாள். அவனே 56 தேச அரசர்களையும் வென்று அனைவருக்கும் அதிபதியாகி அரசாழ்வான் என எழுதப்பட்டிருந்தது. பட்டி அதை படித்தவுடனே விக்ரமாதித்ய பண்ணிடம் இதை பற்றி கூறினான். விக்ரமாதித்தன் உடனே புறப்பட்டு அந்த பொய்கைக்கு வந்து பத்திரகாளி அம்மனை வணங்கினான். பின்னர் ஆலமரத்தின் மீது ஏறினான். அங்கிருந்த பட்டி அரசை கடைசி உயிரில் காலை வைத்து ஒரு முறை சுழன்றால் கயிறு முறுக்கி 7 உரிகளும் ஒன்றாக வரும். அப்போது ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தலாமா என்றான். விக்ரமாதித்தா 7 உரிமைகளை ஒன்றாக சேர்த்து வாளை உருவி ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு துணிச்சலுடன் பொய்யின் நடுவில் இருந்த கூர்மையான வேல்முனையை நோக்கி தலைகீழாக பாய்ந்தான். உடனே பத்திரகாளியம்மன் விக்ரமாதித்தனை தனது கைகளால் தாங்கி காப்பாற்றினாள். பட்டி அம்மனை வணங்கி துதித்தான். காளிதேவி மிகவும் மகிழ்ந்தாள். விக்ரமாதித்தா, உன் வீரம் என்னை மகிழ் செய்துவிட்டது. உனக்கு வேண்டிய வரத்தை கேள். அதற்கு விக்ரமாதித்தன்,
தேவி உன் சன்னிதானத்தில் இருந்தே ஆட்சி புரிய விரும்புகிறேன். இந்த நகரத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரம் உண்டாக்கி உஜ்ஜயினி மகாலிப்பட்டினம் என்ற பெயருடன் ஆட்சி புரிய அருள வேண்டும். விக்ரமாதித்தன் விருப்பப்படியே வரம் தந்துவிட்டு மறைந்தார். விக்ரமாதித்தன் புதிய நகரத்தை அமைத்து நகர மக்களை புதிய பட்டினத்திற்கு குடியேறினான். பத்திரிகாளி அம்மன் கோவிலுக்கு தங்க கோபுரமும் மகா வினோத மண்டபமும் கட்டினான். அதன்பின் 56 தேசங்களையும் வென்று எல்லா ராஜாக்களும் தன்னை வணங்கும்படி செய்து உலக அதிபதியாக தன் அரண்மனையின் வாசலில் ஆராய்ச்சிமணி கட்டி மக்களுக்கு எந்த குறையுமின்றி ஆட்சி செய்து வந்தான். ஏழு நிலை மாடம் கட்டின கதை. இந்த ஆண்டு விக்ரமாதித்ய மன்னனுக்கு ஒரு மகன் பிறந்தான். குழந்தையின் ஜாதகத்தை கணிக்குமாறு ஜோதிட திலகமான மிகிரர் என்பவரிடம் தந்தார். அவரும் பார்த்து, அண்ணா, உன் மகனுக்கு ஆயுளும் பலம் கிடையாது. 7வது வயதில் இவனுக்கு மரணம் ஏற்படும் என்றார். மன்னன், இதை மாற்ற வழியே இல்லையா, சொல்லுங்கள் என்று தவித்தான். எந்த பரிகாரத்திலும் இவனது உயிரை காப்பாற்ற இயலாது என்றதும் விக்ரமாதித்தன் உள்ளத்தில் எப்படி மகனை காப்பாற்றியே தீருவேன் என்று தீர்மானம் செய்தான். மிகிரோர விதையை மாற்ற இயலாது. விக்ரமாதித்தன் என் மகனை எந்த மிருகமும் நெருங்காது பாதுகாப்பேன் என்றான். அதற்கு 7 நிலை மாடம் கட்டினான். 7வது மாடத்தில் சகல வசதிகளுடன் மகனை தங்க வைத்தான். கீழ் தன் இருப்பிடத்தை வைத்து கொண்ட மன்னன் கண்ணும் கருத்துமாக மகனை பாதுகாத்தான். கடைசியில் இளவரசனின் 7வது வயதும் பிறந்தது. ஒவ்வொரு நாளும் மகனை மேல்மாடி சென்று பார்த்து வந்தான். ஒரு நாள் மன்னன் தன் மகனை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு வந்தான். அப்போது ஜோதிடரும் மன்னனுடன் இருந்தார். ஜோதிடரே, என் மகன் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கின்றவா? ஆம் மன்னா, இன்னும் ஒரு நாளிகை பொழுதில் அவன் உயிர் பிரிந்துவிடும் மன்னா. என் ஜோதிடம் பொய்க்காது. ஒரு மிருகத்தால் அவன் உயிர் பிரிவது அரை நாளிகை பொழுதில் நடக்கும். மன்னன் ஒரு சேவகன் அழைத்தான். நீ உடனே மாடிக்கு சென்று இளவரசனை பார்த்து விட்டு வான் என கூறி அனுப்பினான். சேவகனும் பார்த்துவிட்டு, மகாராஜா, நமது இளவரசர் வந்து வேலை கொண்டு இருக்கிறார்னா என்று பணிவுடன் கூறினான். மன்னன் ஜோதிடரை பார்த்து புன்னகைத்தான். மன்னா, சேவகன் பாதி வழியில் இறங்கி கொண்டிருக்கும் போதே இளவரசர் உயிர் பிரிந்து விட்டது. மிகிரர் கூற மன்னர் மேல் மாடத்திற்கு ஓடினான். அங்கே இரத்த வெள்ளத்தில் மகன் இறந்து கிடப்பதை கண்டு அலறினான். இத்தனை பாதுகாப்பு இருந்தும் இது எப்படி நடந்தது? அண்ணா, கலங்காதே. நீ கட்டி இந்த 7வது மாடியில் ஒரு அழகான தூண்களில் யாழியின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. யாழிகள் வாயை திறந்து கொண்டு இருப்பதை பார். யாழின் கூர்மையான பற்கள் இளவரசின் பிடரியில் குத்தி அவன் உயிர் பிறந்துள்ளது. தங்களின் ஜோதிடத்தை நான் எளிதாக நினைத்து விட்டேன். தாங்கள் சாதாரண மிகிரர் அல்ல. இனி வருங்கால சரித்திரம் தங்களை வாராகி மிகிரர் என்று பாராட்டும். விக்ரமாதித்தன் சபையில் 9 அறிஞர்களும் வாராமிகிரியும் இடம் பெற்றார். போஜராஜனும் சிம்மாசனமும். போஜராஜன் தர்மபுரி என்ற நகரத்தை நீதி நெறியாக ஆட்சி செய்து வந்தான். அப்போது போஜராஜன் வேட்டைக்கு சென்று திரும்பி வரும்பொழுது வழியில் களைப்பாறுவதற்காக எல்லோரும் ஒரு இடத்தில் தங்கினார்கள். அங்கே கம்மங்கொள்ளையை காவல் காத்து வந்த சரவணம்பட்டன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து இங்குள்ள வெள்ளரி காய்களையும் கம்பங்கதிரிகளை பறித்து சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான். அவர்கள் அதை கேட்டதும் மகிழ்வுற்று சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது பரன் மீது இருந்த சரவணம்பட்டன் கீழே இறங்கி வந்து வேட்டைக்காரர்களை பார்த்து, என்னை அக்கிரமம் இப்படி பயிர்கள் அளிப்பது என்றான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த போஜராஜன் அமைச்சரை பார்த்து அவனாக எல்லாரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான். பிறகு அவனே அக்கிரமம் என்கின்றானே, இது என்ன வேடிக்கை என்றான். உடனே அமைச்சர் அவன் பரன்மேல் இருந்து பேசுவதற்கு கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வித்தியாசம் உள்ளது என்றான். அந்த பரன்மேல் ஏதோ இருக்க வேண்டும், அதை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றான்.
போஜராஜன் உடனே சரவணபட்டனை அழைத்து, உனக்கு வேறொரு கொள்ளையும் வேண்டிய பொருளையும் தருகிறேன். இந்த கொள்ளையை எங்களுக்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அரசனை கேட்கும்போது மறுக்க முடியாமல் சரவணபட்டனை அதை கொடுக்க சம்மதித்தான். பிறகு கம்பங்கொள்ளையை அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான். பிறகு அதனை தேடினான். அதில் ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தாலும் நவரத்தினங்களும் இழைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆசனத்தில் 32 பதுமைகள் இருந்தன. அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் பெயர் சூட்டப்பட்டிருந்தன. புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாகவும் அரண்மனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அரசன் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைத்து அரச குருவை அழைத்து அதில் அமர்ந்து ஆட்சியை செய்வதற்கு நல்ல நாளை குறித்து அந்நாளில் படைச்சுழு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்கான போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை வைத்து எடுத்து வைத்தன. அப்பொழுது 32 புதுமைகளும் கைகொட்டி சிரித்தன. மண்டபத்தில் இருந்து அனைவரும் அரசன் உட்பட வியப்பற்று அசையாமல் இருந்தன. உடனே அரசன் அழகுமிக்க புதுமைகளை பார்த்து, நீங்கள் கைகொட்டி சிரிப்பதற்கு காரணம் என்ன? முதல் படியில் இருந்த வினோதரஞ்சித புதுமை மன்னனே, இது விக்கிரமாதித்தன் மன்னனாட்சி செய்தது. இதில் நீங்கள் அமர நினைத்தது தான் சிரித்தோம். விக்கிரமாதித்தன் திறமைமிக்கவர். அவர் 56 தேசத்தை வென்று அரசர்களுக்கு வணங்கி கப்பம் கட்டியவர். 2000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். அத்தகைய அறிவு 1000ல் ஒரு பங்கினும் உம்மிடத்தில் இருந்தால் தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர முடியும். இல்லையென்றால் அமர உமக்கு தொல்லையே உண்டாகும் என்றதும் விக்கிரமாதித்தன் மன்னனை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். இதனால் நான் பயனடைவேன் என்றான் போஜராஜன். முனிவர் கொடுத்த இரத்தின படக்கதை. கோதாவரி நதிக்கரையில் உள்ள பிரதிஷ்ணபுரம் என்ற ஊரை விக்கிரமாதித்தன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் காந்தி சீரன் முனிவர் வந்து அவனுக்கு ஒரு பழத்தை அளித்து விட்டு சென்றார். விக்கிரமனும் அதை வாங்கி அதிகாரியிடம் கொடுத்து பத்திரப்படுத்த சொன்னான். தினமும் அந்த முனிவர் பழம் கொடுத்தார். ஒரு நாள் எங்கிருந்து வந்த குரங்கு அந்த பழத்தை கடித்தது. அப்போது அதிலிருந்து இரத்தினக்கல் கீழே விழுந்தது. உடனே விக்கிரமன் தன் அதிகாரியிடம் அனைத்து பழங்களையும் சோதித்து பார்க்க சொன்னான். பழங்களை சோதித்த அதிகாரி, மன்னன், பழங்கள் அவற்றில் விலை உயர்ந்த இரத்தினங்கள் இருக்கின்றன என்றார். மறுநாள் முனிவர் வந்து விக்கிரமனிடம் பழம் கொடுத்தார். அவரிடம், சுவாமி, தினமும் இந்த ஒரு பழத்தில் இரத்தின கற்களை வைத்து தருகிறீர்களே ஏன் என்று கேட்டான். அதற்கு முனிவர், மிகப்பெரிய நன்மையை என் மந்திரத்தால் செய்தாக வேண்டும். இல்லையெனில் பெரும் கேடு ஏற்படும். இதனை செய்வதற்கு எனக்கு சுத்தமான வீரன் ஒருவன் வேண்டும். அதற்குத்தான் உன்னை நான் அணுகினேன் என்றார். தன்னால் நன்மை நடக்கப் போவதாக மகிழ்ந்த விக்கிரமன் இதற்கு ஒப்பு கொண்டான். வரப்போகும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்று மாயனத்துக்கு நீ தனியாக வர வேண்டும். விக்கிரமன் சொன்ன நேரத்தில் மாயனத்துக்கு சென்றான். அவனுக்காக காத்திருந்த முனிவர் இங்கிருந்து தென் திசையில் சென்றார். அங்கு ஒற்றை மரத்தில் ஒரு ஆணின் உடல் தொங்கிக் கொண்டிருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வா, நடுவில் ஏதும் பேசக்கூடாது என்றார். மன்னன் தென் திசையை நோக்கி நடந்தான். அங்கு ஒற்றை மரத்தில் ஆணின் உடல் தொங்கிக் கொண்டிருந்தது. மரத்தின் மேல் ஏறி கயிற்றை அறுத்து அந்த உடலை கீழே தள்ளினான். அந்த உடல் அழுது அந்த உடலில் உயிர் இருப்பதாக நினைத்து அதை தூக்க முயற்சித்தான். உடனே சிரிக்க ஆரம்பித்தது. என்ன கேட்டது மீண்டும் மரத்தில் தொங்கியது அந்த உடல். அது வேதாளம் என்பதை உணர்ந்து கொண்ட விக்கிரமன் அதை முதுகியை சுமந்து கொண்டான். அப்போது அந்த வேதாளம், மன்னா,
நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையின் முடிவை பற்றி புதிர் போட்டது. அதற்கு விடை தெரிந்தும் மன்னன் மௌனமாக இருந்தால் தலை வெடித்து விடும் என்று விக்கிரமனை மிரட்டியது. விக்கிரமன் பதில் கூறினான். பதில் கூறியதும் வேதாளம் மீண்டும் மரத்தில் சென்று தொங்கியது. இப்படியே ஒவ்வொரு கதையாக சொல்லி அவனிடம் கேள்வியில் கேட்கும் பதில் சொல்வதற்காக அவன் 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 வாயை திறந்து பேசியதும் மரத்தில் ஏறி கொள்ளும். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்களின் கதை. ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தை சார்ந்த 4 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வெளியூர் சென்று நல்ல விதத்தை கற்று அதன் மூலம் நல்ல சம்பாதிக்க வேண்டும். பிறகு ஓராண்டு கழித்து எல்லோரும் ஓரிடத்தில் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து பிறகு பிரிந்து சென்றனர். ஒரு வருஷம் கடந்தது. அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடினர். மூத்தவன், நான் ஒரு நூதன வித்தையை கற்றுள்ளேன். எந்த ஒரு பொருளையும் அதை ஒரு மனித வடிவத்திற்கு என்னால் மாற்ற முடியும் என்றான். இரண்டாம் அவன், இது ஆச்சரியம் இருக்கிறது. நான் கற்ற வித்தை அப்புறப்பட்ட மனித உருவத்திற்கு உயிர் கொடுத்து அதை அசைக்க வைக்க முடியும். மூன்றாவது அவன், அதைவிட ஆச்சரியமானது, அப்படி ஒரு மனிதன் பிறவே என்னுடைய திறமையால் பேச வைக்க முடியும் என்றான். கடைசியாக 4ஆம் அவன், நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை போல் எனக்கு ஏதும் தெரியாது. நான் நிறைய பொருள் சம்பாதித்திருக்கிறேன். உங்கள் திறமையால் தோன்றும் ஒரு மனித பிறவிக்கு என்னால் போதிய வசதிகள், உணவு, உடை, வீடு கொடுத்து காப்பாற்ற முடியும் என்றான். இவ்வாறு அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும்போது மூத்தவன் அங்கிருந்து ஒரு மரத்தின் கிளையை முறித்து தன்னுடைய திறமையால் அதை ஒரு பெண் உருவத்திற்கு மாற்றிவிட்டான். மற்ற வரும் இதை கண்டு அதிசயித்தனர். அப்போது 2ஆம் அவன் அதன் மேல் மந்திரம் ஜபித்து ஜாலம் தெளித்தான். அந்த பெண் உருவத்திற்கு உயிர் கொடுத்தான். அந்த அழகான பெண் உருவம் உயிர் பெற்றதால் அசைய ஆரம்பித்தது. இதை கண்ட 3ஆம் அவன், இப்போது என்னுடைய திறமையால் அவளை பேச வைக்கிறேன் என்று அவளுடைய காதில் ஒரு மந்திரத்தை ஓதினான். அவளும் இனிய குரல் பேசியதும் அந்த மூவர் மிகவும் குதூகலம் அடைந்தன. அப்போது அந்த மூவருடைய சண்டை தொடங்கிவிட்டது. அந்த பெண்ணை கைப்பிடிப்பது யார் என்பது பற்றி விவாதம். மூத்தவன் தான் மனித உருவம் கொடுத்ததால் அவளே தனக்கு உரியவள் என்று வாதிட்டான். 2ஆம் அவன் தான் அவளுக்கு உயிரை கொடுத்ததால் அவனுக்கே உரியவள் என்றான். 3வது அவளை பேச வைத்ததால் அவனுக்கே தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடினான். கடைசியாக 4ஆம் அவன், நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை போல் எனக்கு ஏதும் தெரியாது. நான் நிறைய பொருள் சம்பாதித்திருக்கிறேன். உங்கள் திறமையால் தோன்றும் மனிதன் பிறவுக்கு என்னால் திருப்தியாக வசதிகளுடன் வாழ்வு கொடுக்க முடியும். அதாவது அவளை நான் மணந்து வாழ்வதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் என்று கூறினான். இவ்வாறு அந்த கதையை கூறிவிட்டு அந்த வேதாள மன்னன் விக்கிரமாதித்தனிடம், இந்த 4 பேரில் அந்த பெண்ணை மணக்க யாருக்கு தகுதி உண்டு? சரியான விடையை சொல் என்றதும் அதற்கு மன்னன் முதல் 3 பேர்களுக்கும் அவளுக்கு உருவம் உயிரும் பேசும் திறன் கொடுத்ததால் அவர்கள் தந்தை போல் ஆகின்றனர். ஆதலால் அவர்கள் அவர்களை மணக்க தகுதியற்றவர்கள். 4வது சகோதரன் அவளுக்கு வாழ்வளிப்பதற்கு போதுமான செல்வம் இருப்பதால் அவன்தான் அவளை மனம் புரிய தகுதி உள்ளவன் என்றான். மறதியின் காரணமாக மன்னன் மௌனம் காக்க தவறி வேதாளத்திற்கு பதில் கூறியதால் அந்த வேதாளம் அவனிடமிருந்து விடுபட்டு மீண்டும் மரத்தில் ஏறிவிட்டது. விக்கிரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டு வேதாளத்தை பிடிக்க சென்று பெரும் போராட்டத்திற்கு பிறகு வசமாக பிடித்து கொண்டான். தோளில் வேதாளத்தை சுமந்தபடி குகையை விட்டு நடக்கத் தொடங்கினான். அவனது பராகு மரத்தை பார்த்து வியந்தாலும் வேதாளம் தான் தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடிய வண்ணமே இது இருந்தது. அதனால் வேதாளம் மீண்டும் ஒரு கதையை விக்கிரமாதித்தனுக்கு சொல்ல துவங்கியது. 3 அழகிய ராணிகளின் கதை. அரசர் ஒருவருக்கு 3 அழகிய ராணிகள் இருந்தன. ஒரு நாள் மன்னரும் முதல் ராணி அரண்மனையும் பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அருமையான தென்றல் காற்று வீசி கொண்டிருந்தது. தென்றல் காற்றால் ஆடிய ஒரு அழகிய மலர்
ராணியின் கையின் மீது விழுந்தது. வலியால் ராணி துடித்தாள். இதை பார்த்த மன்னர் பயந்து போனார். அவர் கைகளை பார்த்தார். மெல்லிய பூ விழுந்து இடம் மிகவும் சிவந்து போய் இருந்தது. ஒரு மலர் விழுந்தால் கை சிவந்து போகுமா என குழம்பி போனார். ராணியின் அறைக்கு போய் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டார். மன்னர் தனது இரண்டாவது மனைவியுடன் ஜன்னலோரமாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்போது ஜன்னலின் திரைச்சீலை விலகியதும் ராணி திடீரென சப்தமிட்டு, இந்த நிலவின் ஒளி என்னை சுற்றி எரிக்கிறது என்றாள். மன்னரும் ஒன்றும் புரியவில்லை. திகைத்து போனார். என்ன, நிலவின் ஒளி சுடுகிறதா என்றார். ராணியின் முகம் முழுவதும் நிலவின் ஒளிபட்டு கொப்பளங்கள் உண்டாகி போனது. மன்னர் ராணியை தனது அறைக்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்க செய்தார். மற்றொரு நாள் தனது மூன்றாவது மனைவியுடன் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்போது ராணிக்கு தூரத்தில் யாரோ அரிசியை உரலில் போட்டு இடிக்கும் ஓசை கேட்டது. திடீரென்று ராணி அலற துவங்கினான். இந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை. தயவுசெய்து யாராவது நிறுத்த சொல்லுங்கள், என் தலை வெடித்துவிடும் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டே மயங்கி விட்டாள். அவளது கைகளும் முகமும் வேதனை தாங்காமல் சிவந்து விட்டது. மன்னர் ராணியை பத்திரமாக அவளது அறையில் உறங்கச் செய்தார். இந்த 3 ராணிகளில் யார் மிகவும் மென்மையானவள்? உடலை தீண்டாத சப்தம் கேட்டதற்கு 3வது ராணி உடல் சிவந்து போனது. 3வது ராணி தான் மிகவும் மென்மையானவள் என்றான் விக்ரமாதித்தன். பிராமணன் அக்னி சுவாமியின் கதை. யமுனை நதிக்கரையில் பிரம்ம தலத்தில் அக்னி சுவாமி வேதங்கள் அறிந்த பிரம்மாணன் ஆவான். அவருக்கு மந்திரவாதி என்னும் அழகிய மகள் இருந்தாள். பிரம்மனை பார்த்து வியக்கும் அழகான பெண். பார்ப்பவர்கள் எல்லாம் காதல் கொள்வார்கள், அத்தனை அழகு. அவள் இளம் பருவத்தை அடைந்தாள். அவளுக்கு எல்லா அம்சங்களும் நிறைந்த 3 பிரம்மாண இளைஞர்களும் வந்து சேர்ந்தார்கள். அந்த 3 பேரும் அந்த பெண்ணை தனக்கே மனம் செய்து கொடுக்குமாறு அவளது தந்தையை கேட்டனர். அவளை வேறு யாருக்காவது கொடுத்ததால் தன் உயிரையே விட்டு விடுவதாக கூறியதால் அவளது தந்தை யாருக்கும் அவளை மனம் முடிக்காமல் இருந்தான். இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு திடீரென நோய் தாக்கி முடியாமல் இறந்து போனாள். இந்நிலையில் அந்த 3 இளைஞர்களும் மிகவும் துக்கம் அடைந்தனர். அவள் உடல் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. அம்மூரில் ஒருவன் சுடுகாட்டிலேயே தங்கிவிட்டான். மற்றொருவன் அவள் மீது உள்ள பாசத்தால் அவளது அஸ்திங்களை எடுத்து கொண்டு கங்கையில் கரைக்க போனான். 3ஆமன தூக்கத்தால் துறவியாக போகத்து துவங்கினான். இப்படி இருந்த 3வது மன் ஒரு நாள் ஒரு ரிஷியின் வீட்டில் சாப்பிட சென்றான். அங்கு அவனுக்கு உபசரித்த வயிறார் உணவளித்தனர். அந்த நேரத்தில் அந்த ரிஷியின் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை நெருப்புகள் விழுந்து உடல் கருகி சாம்பலானது. குழந்தையின் தாய் கதறி அழத் தொடங்கினான். அப்போது ரிஷி இருவரையும் சமாதானப்படுத்தினார். நான் அவனை பிழைக்க வைத்து விடுவேன், கவலை வேண்டாம் என்றார். அப்போது அவர் சஞ்சீவி மந்திரங்கள் சொன்னவரை ஒரு பிடி மண் எடுத்து குழந்தை எறிந்த சாம்பல் மீது வீசினார். குழந்தை முன்போல உயிர் பிழைத்து எழுந்தது. இதனை பார்த்து துறவியாக இருக்கும் இளைஞன் தனக்கு இந்த மந்திரத்தை கற்றுத்தரும்படி ரிஷியிடம் கேட்டுக்கொண்டான். அந்த ரிஷியும் அந்த மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். மந்திரங்களை கற்றுக்கொண்டவன் மந்திரவாதியை தகனம் செய்த இடத்திற்கே வந்தான். அங்கே இன்னொருவன் சாம்பல் மீதே படுத்துக்கொண்டு அவளையே நினைத்து கொண்டிருந்தான். மற்றொருவன் அவளது அஸ்தியை கரைத்துவிட்டு அப்போதே தான் மயானத்துக்கு வந்திருந்தான். மந்திரங்களை கற்றுக்கொண்ட இளைஞன் மந்திரவாதியை உயிர்ப்பிக்கும் மந்திரம் வைத்திருக்கிறேன் என்றான். அவளை உயிருடன் வரவழைக்கிறேன் என்று கூறினான். பின் சாம்பல் மீது இறந்தவனை விலகச் சொன்னான். இருவரும் அவனுக்கு விலகி வழிவிட்டனர். பிறகு சில மந்திரங்களை சொல்லி ஒரு பிடி மண் எடுத்து மந்திரவாதியின் சாம்பலில் போட்டான். எல்லோரும் வியக்கும் வண்ணம் மந்திரவாதி உடன் எழுந்து நின்றார். அவளது அழுகை கண்டு மூவரும் தாழ் முடியாத மையல் கொண்டனர். பின் மூவரும் தன்னைத்தான் இவள் மணக்க வேண்டும் என்றனர்.
என் மந்திரத்தால் தானே இவள் பிழைத்தாள். அதனால் இவள் என்றான். மற்றவனோ அவளது அசிய அங்கையில் கருத்தவன் நான். அதனால் அவளுக்கு எனக்கு தான் சொந்தம் என்றான். இன்னொருவன் அவளது சாம்பலிலேயே படுத்துறங்கி பத்திரமாக பாதுகாத்ததால் அவள் எனக்கே சொந்தம் என்றான். எப்போது வேதாளம் கேள்வி கேட்டதும் விக்ரமாதித்தா சரியான பதிலை சொல். விக்ரமாதித்தன் பதில் சொன்னான். மந்திரம் வலிமையால் உயிர் கொடுத்துவான். அவளுக்கு தந்தையாவான். எலும்புகள் கங்கையில் கரைத்தவன். ஈமக்கணம் செய்த மகனாவான். அவள் மீது உள்ள ஆசையால் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலே தங்கி தழுவி கிடந்தவனே அவள் புருஷனாவான் என்றான். தலையை காணிக்கையாக்கிய வஜ்ர வீரனின் கதை. மனம் முடித்த பெண்ணோடு வாழ்வதா அல்லது துர்கா தேவிக்கு கொடுத்த வாக்குப்படி தன் தலையை காணிக்கையாக்கி சாவதா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்தான் வஜ்ர வீரன். பிறகு ஒரு முடிவெடுத்தான். துர்கா தேவியிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற துணிந்தான். ஆனால் இதை நண்பனிடம் மனைவியிடம் இதை பற்றி சொல்லாமல் இருவரையும் தன்னுடன் கோவிலுக்குள் வருமாறு அழைத்தான். மூவரும் கோவிலுக்கு சென்றனர். பின்னர் இருவரையும் கோவில் வாசலில் இருக்கச் செய்து தான் மட்டும் கோவிலுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். துர்கா தேவியிடம், அன்னையே, உன் மீது பேரன்பு கொண்டதால் உனக்கு அளித்த வாக்கு படி என் தலையை உனக்கு காணியாக ஆக்குகிறேன். இனி என் மனைவியை நீதான் காக்க வேண்டும் என்று சொல்லி தலையை வெட்டி அம்மனின் காலில் மாண்டான். வஜ்ர வீரன் மனைவி நண்பனும் வெளியே காத்திருந்தனர். உள்ளே சென்ற நண்பன் நீண்ட நேரமாகி வெளியே வராதால் ருத்ராஜா கோவிலுக்குள் நான் சென்று பார்த்தேன். அவன் பேரதிர்ச்சியாக அடைந்தான். நிலை குலைந்து போன ருத்ராஜன் எப்படி அவன் மனைவியிடம் சொல்வேன் என்று நினைத்தவன் தானும் தன் தலையை வெட்டி வந்தான். இருவரும் கோவிலுக்குள் சென்று வெகு நேரமாகியும் வெளியே வராதால் வஜ்ரவீரனின் மனைவி கோவிலுக்குள் சென்று பார்த்தாள். இருவரும் தலை துண்டிக்கப்பட்டு கிடந்த காட்சி பார்த்தும் அழுந்து வங்கினாள். என் கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு எதற்கு என தனது தலையை துண்டிக்க முற்பட்டாள். அப்போது துர்காதேவி அவள் முன் தோன்றி, பெண்ணே, என்னில் ஒருவருக்காக ஒரு தியாகம் செய்ய துணியும் உங்களை கண்டு பூரித்தேன். பக்தர்கள் வாழ்விப்பது என் வேலை. நான் அவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன். பெண்ணே, இருவரது தலையை அவர்கள் உடலோடு பொருந்தும். அடுத்த வினாடி அவர்கள் உயிர் பெற்று வருவார்கள் என்று துர்காதேவி கூறி மறைந்தாள். அப்பெண் இறந்தவர்களின் தலைகளை ஒன்றாக பொருத்தினால் உடனே உயிர் பெற்று எழுதினர். ஆனால் அவள் பதட்டத்தை கலைகளை மாற்றி வைத்துவிட்டாள். இதனால் குழப்பமானால் யாரையும் ஏற்றுக்கொள்வது என்பது புரியாமல் தவித்தாள். இதற்கான பதில் விக்ரமாதித்தன் கூறினான். கணவனின் தலை எந்த உடலில் இருக்கிறதோ அந்த உடலை தான் அந்த பெண் தன் கனவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலை தான் ஒருவரது அடையாளத்திற்கு எண்ணத்திற்கு பிரதானமானது. இதை கேட்டு வேதாளம், சரியாக சொன்னாய் விக்ரமாதித்தா. ஆனால் நீ வாய் திறந்து பேசிப்படியால் நான் செல்கிறேன் என்று கூறி மீண்டும் விக்ரமாதித்தன் பிடியிலிருந்து பறந்து சென்றது. வாரணாசி பிரதாப மகுடனின் கதை. வாரணாசியில் பிரதாப மகுடன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வஜ்ர மகுடன் என்ற மகன் இருந்தான். ஆனால் அவனுக்கு புத்தி கூர்மை கொஞ்சம் குறைவு. எதையும் சற்றென்று புரிந்து கொள்ள மாட்டான். இவனுடைய நண்பன் மந்திரி மகன் புத்திசரீரன் பெயருக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வான். வஜ்ர மகுடன் புத்திசரீரன் மீது மிகுந்த நம்பிக்கையும் வைத்திருந்தான். ஒரு நாள் இருவரும் வேட்டையாட நீண்ட தூரம் சென்றவர்கள். அந்த வனத்தில் விரிந்த மலர்களின் வாசனை வஜ்ர மகுடனை கவர்ந்தன. அங்கு நீராடி கொண்டிருந்த பேரழகியை ராஜகுமாரன் பார்த்தான். அவளுடைய அழகில் வஜ்ரகுமாரனுடன் வாங்கினான். குளித்து கொண்டிருந்த அவள் ராஜகுமாரனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவனுடைய கம்பீரமான தோற்றத்தில் மயங்கினாள். அவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவள் சில சைகைகளை செய்தாள். இதை பார்த்து ராஜகுமாரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் புத்திசரியனுக்கு சட்டென விளங்கிவிட்டது.
அவள் சொன்னதை தன் நண்பனிடம் கேட்டான். அதற்கு அவன், தங்களை அவள் காண விரும்புகிறாள், அதனால் அவளுடைய இருப்பிடத்தை ரகசியமாக சொல்லி சென்றாள். நண்பா, கொஞ்சம் விளக்கமாக சொல் என்றான். சைகைகளின் அர்த்தத்தை மந்திரியின் மகன் விளக்கினான். அவள் தாமரை பூவின் சின்னமான கர்ணோத்தபலன் நாட்டை சேர்ந்தவள். அந்த பூவை தந்த பத்திரம் போல சுருட்டியதால் தந்த சிறப்பை மகள் என்றும், தாமரை பூவை தலையில் சூடியதால் அவள் பெயரை பத்மாவதி என்றும், கடைக்கண்ணால் பார்த்ததால் அவள் இதயம் உனக்கே சொந்தமாகிவிட்டது என்றும் அறிவித்தாள். அவனுக்கு எப்படியாவது அந்த பெண்ணை அடைந்துவிட வேண்டும் என்ற துடிப்பு அதிகரித்தது. உடனே அவனுக்கு அவன் நண்பன் புறப்பட்டார்கள். பிறகு அந்த நாட்டிற்கு அவளது வீட்டை தேடி கண்டுபிடித்தனர். அதன் பிறகு ஒரு கீழவிலையின் வீட்டில் தங்கி அவளிடம் விவரத்தை கூறி, நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்றனர். உங்களுக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் தருகிறோம் என்றான். சரி, நான் இப்போது என்னை செய்ய வேண்டும். நீங்கள் பத்மாவதியிடம் ராஜகுமாரன் வந்திருக்கிறான் என்று ரகசியமாக தெரிவிக்க வேண்டும் என்றான் புத்திசாலியன். அப்படியே செய்கிறேன் என்றால் சென்ற கிழவி அழுத முகத்துடன் திரும்பி வந்தாள். நான் நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாக கூறினேன். அதற்கு என்னை இரு கன்னங்களிலும் அடித்துவிட்டாள். அவமானத்தால் நான் திரும்பிவிட்டேன் என்று அடையாளம் காட்டினோம். அவள் உங்களை பார்ப்பதற்கு நிலா காலமானது, ஏற்ற தினம் அல்ல என்றாள். பத்தினங்கள் அளித்த கிழவியை மீண்டும் பத்மாவதியை பார்க்க அனுப்பினார். மீண்டும் கிழவி அழுதுபடி வந்தாள். என்னடா இது வம்பாய் போச்சு என்றாள். கிழவி கூறினாள், நான் பத்மாவதி முன் மௌனமாக அமர்ந்திருப்பது அவள் உங்களிடமிருந்து ஏதோ ஒரு செய்தி கொண்டு வந்திருப்பதாக வாதம் செய்தாள். 3 விரல்களை செம்புஜி குழம்பில் நினைத்து அதனால் என் மார்பில் அடித்து அனுப்பிவிட்டாள். அது மிட்டமில்லாமல் என்னை வாசல் வழியாக போக வேண்டாம் என்று கூறி ஒரு ஆசனத்தில் அமர்த்தி கயிறு கட்டி பின்புற ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். நான் அருகில் உள்ள மரத்திலோகின் தோட்டத்தின் வழியாக வெளியேறி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் என்றாள். புத்தி சரீரன் புன்னகைதான். நண்பா, கவலை கொள்ள வேண்டாம், உன் ஆசை நிறைவேறப் போகிறது. ராஜகுமாரனோ ஆர்வத்துடன் கேட்டான். நண்பா, அவள் உன்னை இன்னும் 3 இரவுகள் பொறுத்திருக்குமாறு கூறியிருக்கிறாள். ராஜகுமாரனுக்கும் தலைகால் புரியவில்லை. 3 இரவுகள் சென்றன. பத்மாவதியை பார்க்க சென்றான். ராஜகுமாரனை கண்டவுடன் கட்டி அனைத்தும் கொண்டாள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பை பொழிந்தனர். அப்போது பத்மாவதி கேட்டாள், நான் காட்டிய சாடைகளை எப்படி அன்பே நீ அனுப்பிய சங்கேத மொழிகள் எனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை. ஆனால் அந்த மொழி என் நண்பன் புரிய வைத்தான். அதனால் என்னால் உன்னை சந்திக்க முடிந்தது என்றான். இதை கேட்ட பத்மாவதியின் முகம் மாறியது. ஆக ராஜகுமாரன் தம் மீது காதலுடன் இருக்க வேண்டுமானால் மந்திரியின் குமாரன் அவருடன் இருக்கக்கூடாது. எனவே இப்படி எப்படியாவது புத்தி தரிசனை தீர்த்து கொட்டதும் என கனபோல தீர்மானித்து விட்டாள் பத்மாவதி. வீட்டுக்கு சென்ற ராஜகுமாரன் புத்தி சரீனிடம் சங்கேத மொழிகளை விளக்கியதும் யாரென்று என்பதையும் அவளிடம் சொன்னதாய் சொன்னான். நண்பா, உங்களின் அந்தரங்கத்தை அறிந்தவன் நான் என்ற வண்ணம் அவள் மனதில் தோன்றியிருக்கும். பெண்ணின் ரகசியங்களை அவளுக்கு உரியவனை தவிர வேறொருவன் தெரிந்திருப்பதை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். அதற்கு ராஜகுமாரன் அவள் மறுநாள் பணிப்பெண்கள் புத்தி சரீனிடம் பத்மாவதி தங்களிடம் தனது மரியாதை தெரிவிக்க சொன்னார்கள். ராஜகுமாரனை பத்மாவதி அவனுக்காக காத்திருப்பதாகவும் நீங்கள் உடனே வர வேண்டும் என்று தெரிவித்தார்கள். பார்த்தாயா நண்பா, பண்புள்ள பெண்ணாய் உனக்கு தனது மரியாதையை
தெரிவிக்கிறார் என்றான். புத்திசரியின் பொறு நண்பா என்று சொன்னபடி பலகாரத்தில் ஒரு சிறு தொண்டை எடுத்து நாய்க்கு போட்டான். நாய் அவ்விடத்திலேயே துடித்து இருந்தது. சரி, அவளை நான் எப்படி என் நாட்டிற்கு கொண்டு செல்வது? அப்போது வெளியே நான் நாட்டு அரசனின் ஆண் குழந்தை இறந்து போயிற்று. இதுதான் சரியான சமயம் என்று புத்திசரன் ஒரு திட்டம் தீட்டினான். புத்திசரீரன், என் நண்பா, நான் இருக்கும் வரை அவள் உன்னோட மனப்பூர்வமாக வரமாட்டாள். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், கேள். இன்றிரவு நீ பத்மாவதியின் மாளிகைக்கு செல். அவளுடன் தன் நிலைமையை மறந்து படுக்கையில் தூங்கு. அப்போது அவளுடைய நகைகளை எடுத்துக்கொண்டு அவள் இடுப்பில் சூலாயுதத்தால் கீறல் அடையாளம் செய்துவிட்டு வா. அதற்கு மேல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். ராஜகுமாரன் அவளை பார்க்க சென்றான். அவளுடைய காதல் மொழி பேசி அவளுக்கு போதை ஊட்டி மயக்க செய்தான். அவளது நகைகளை எடுத்துக்கொண்டான். பிறகு இடுப்பில் சூலாயுதத்தில் கீறிய காயத்தை உண்டாக்கி வீடு வந்து சேர்ந்தான். திட்டப்படி மந்திரகுமாரன் மாயாணத்தில் தபசி வேஷம் போட்டு அமர ராஜகுமாரனும் சீடனாக வேஷம் தரித்து அமர்ந்தனர். புத்திசரியின் ராஜகுமாரனிடம் பத்மாவதியின் நகைகளை எல்லோரும் பார்க்கபடி சேர்த்து சென்று விலை பேச, ஆனால் யாரும் வாங்க முடியாதபடி அதிக விலை சொல். காவலர்கள் உன்னை விசாரித்தால் என் குருநாதர் தான் இதை விற்க சொன்னார் என்று சொல். காவலாளிகளின் கண்களில் சிக்கி கொண்டான். ராஜகுமாரனும் இந்த நகை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது, தனது குருநாதர் தான் விற்க சொன்னார் என்று கூறிவிட்டான். பிறகு இருவரையும் அரசன் முன் நிறுத்தினர். அரசர் புத்திசரனிடம் இந்த நகை உன்னிடம் எப்படி வந்தது என்று விசாரித்தார். புத்திசரனின், நான் ஒரு தபசி இரவு நேரம் இம்மாயானத்தில் தங்கியிருக்கையில் நடுநசியில் மோகினி அரசரின் மகளான இளவரசின் உடலை தாங்கி வந்தாள். நன்றாக மது மயக்கத்தில் இருந்த அவள் எனது ஜபமாலையை பிடுங்க முயன்றாள். என் மந்திரக சக்தியால் சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி இடுப்பில் சூடு போட்டு துரத்து விட்டேன். அவள் கழுத்தில் இருந்த இந்த முத்து மாலையை பிடுங்கி கொண்டேன். தபசிக்கு முத்து மாலை எதற்கு? அதனால் தான் அதை விற்று வரச்சொல்லி சீடனை அனுப்பினேன் என்றான். அரசர் பத்மாவதியை மோகினி என சந்தேகித்தான். பத்மாவதியை பனி பெண்களை கொண்டு இடுப்பில் சூலாயுதத்தில் காயம் இருக்கிறது என்று பார்க்க அவர்களும் இதை உறுதி செய்தனர். பத்மாவதியை அரண்மனைக்கு அழைத்து பனிப்பெண்களை கொண்டு இடுப்பில் சூலாயுதத்தில் காயம் இருக்கிறது என்று பார்க்க சொன்னான். தடம் இருப்பதை மண்பெண்கள் உறுதி செய்தனர். அரசர் கடும் கோபம் முற்றான். அதனால் இவரை இந்த நாட்டை விட்டு துரத்தி விடுங்கள் என்றான். அரசனை, அதுவும் சரிதான். பத்மாவதியை காட்டில் விட்டு வர காவலர்களுக்கு உத்தரவிட்டன. காவலர்கள் அவளை இழுத்து சென்று அடையாள பரணங்களை உருவி கொண்டு நடுக்காட்டில் விட்டு திரும்பினார்கள். அந்த வேளையில் ராஜகுமாரனும் புத்திசரியனும் அவள் இருக்கும் இடத்தை அடைந்தனர். புத்திசரியன் தான் ராஜகுமாரனுக்கு உண்மையான நண்பன் என்று பத்மாவதியின் வாழ்க்கைக்கு எந்த ஆபத்தும் வராது என்றும் உறுதி கூறினான். பிறகும் இருவரும் அவளை அழைத்து கொண்டு நாடு திரும்பினர். மகேசனின் கதை. உஜ்ஜயினி தேசத்தில் தேவசர்மா என்ற பிராமணன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். இவரது மகன் குணாகரன். இவனுடைய நடவடிக்கை சரியில்லாதால் அவனுடைய குடும்பத்தினர் அனைவரும் அவனை குடும்பத்தை விட்டு அகற்றி விட்டனர். தேசத்தை விட்டு வெளிவந்த குணாகரன் ஒரு யோகியை கண்டார். ஆனால் யோகியோ தியானத்தில் இருந்தார். தியானத்திலிருந்து கலை யோகி எதிரே நின்றிருந்த குணாகரனை கண்டு, நீ யார் என்றார். குணாகரன், நான் வேறு தேசத்தைச் சேர்ந்த பிராமணன் என்றான். இதை கேட்ட யோகி, நீ சாப்பிட்டாயா என்றார். குணாகரன், இல்லை, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்றான். அதோ அந்த மண்டை ஓட்டில் சமைத்த உணவு இருக்கிறது, அதை நீ சாப்பிடலாம் என்றார். உடனே குணாகரன், மண்டை ஓட்டில் இருப்பதை நான் சாப்பிட மாட்டேன் என்றான். இதை கேட்ட யோகி சில மந்திரங்களை உச்சரித்து யானினி என்ற ஒரு தேவதை வரவழைத்தார். அவள், யோகிய மகானே, சொல்லுங்கள், உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறேன் என்றாள். யோகி, இந்த பிராமணனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடு என்றார். அவள் சம்மதித்து குணாகரனை அழைத்து சென்றாள். தன்னுடைய மந்திரத்தால் ஒரு மாளிகையை உருவாக்கினாள். குணாகரனை அழைத்து சென்று ஒரு சிறப்பான விருந்தை அளித்தாள்.
விருந்திற்கு பிறகு அவனுக்கு சிறந்த பட்டாடை ஆபரணங்கள் அளித்தாள். அவள் இனிய குரலில் பாடி நடனமாடி அவனை மகிழ்வித்தாள். அன்று இரவு அவனுக்கு இன்பமாக கழிந்தது. பொழுது விடிந்தது. அவள் மறைந்து விட்டாள். மாளிகையும் மறைந்து விட்டன. குணாகரன் யோகியை அணுகினான். அந்த யோகி என்னாயிற்று என்றார். குணாகரன், பெரியவரே, அந்த யாழினி இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றான். யோகி, அவள் மானிட பிறவி அல்ல, பிரபஞ்சத்தில் உலவி வரும் யாசர்களின் சேர்ந்தவள். யாகம் யாசம் அல்லது யோகம் சாதனையின் மூலம் தான் அவளை வரவழைக்க முடியும் என்றார். குணாகரன், அப்படியானால் எனக்கு கற்பியுங்கள், நான் கற்றுக்கொள்கிறேன் என்றான். சரி என்ற யோகி, உனக்கு மந்திரத்தை உபதேசிக்கிறேன். நீ அதை கவனமாக மனதில் வாங்கி கொண்டு ஜலத்தின் மத்தியில் நின்று கொண்டு பகல் இரவு பார்க்காமல் ஜபித்து கொண்டிரு, கவனம் செல்லக்கூடாது என்றார். குணாகரன், அவ்வாறே செய்கிறேன் என்றான். பிறகு அவன் சொன்னவாறு தியானத்தில் ஆழ்ந்தான். நீண்ட நேரம் கடந்தும் யாழினி தோன்றவில்லை. அவனுக்கு சில்லறை காட்சிகளாக சில உருவங்கள் மட்டும் காட்சியளித்தார். பிறகு அவன் யோகியிடம் சென்றான். அவரிடம் தனக்கு நேர்ந்தை கூறினான். அவர், இப்போது நீ அக்னியில் பிரவேசிக்க வேண்டும் என்றார். அவன் மிரண்டு விட்டான். பிறகு அவன், என் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து விட்டு வருகிறேன், அதன் பிறகு அக்னியில் நான் பிரவேசிக்கிறேன் என்றான். பிறகு அவன் தன் குடும்பத்தை அடைந்ததும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவனுடைய தந்தை குடும்பத்துடன் வாழ வேண்டினான். அதற்குள் அவனது எல்லாம் தற்காலிகம் தான், இதில் எனக்கு ஆர்வமில்லை, நான் மீண்டும் அந்த அந்த வனத்திற்கு நான் செல்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டான். பிறகு யோகியை அடைந்த அவன் அக்னி பிரவேசம் செய்ய போவதாக கூறினான். அதன்படி அவன் அக்னியில் பிரவேசித்தான். ஆனால் அவனுக்கு அது பலன் கிடைக்கவில்லை. இதை கண்ட யோகியும் முயற்சித்து பார்த்தார். அவருக்கு பலன் தரவில்லை. குணாகரன் விடாமல் கடும் தவம் மேற்கொண்டு இறுதியில் யாழினியை அடைந்தான். வேதாளம் சொன்ன பேரழகின் கதை. கௌசாமி என்ற பட்டணத்தில் மூத்தநாதன் என்ற வியாபாரிகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கினார். நேர்மையான வணிகரும் ஆவார். மூத்தநாதன் தன் வாழ்வில் சத்தியும் நாணயம் 2 கண்களாக மதித்து நீதி நியாயம் தவறாமல் வாழ்ந்தார். இவருக்கு மகன் வித்யாதரன், மகள் வித்யாவதி நல்ல குணவதி, தைரியசாலி, ஆதீது இரக்க குணம் கொண்டவள். தனது தந்தையைப் போலவே வாக்கும் சுத்தம் கொண்டவள். மிகவும் அழகு படைத்தவள். இந்த பேரழகுதான் அவளுக்கு ஆபத்தை விளைவித்தது. ஒரு நாள் வித்யாவதியை மதன்காமன் என்பவன் அவளை வழிமறித்து, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடு என்றான். வித்யாவதி திடுக்கிட்டாள். எனில் அவளது தந்தை உறவிலேயே குணசேகரன் என்கிற வன்னிகர் குல இளைஞனுக்கு மனம் பேசி நிச்சயம் செய்திருந்தார். என் தந்தை எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையுடன் நிச்சயம் செய்து விட்டார். அவருடன் எனக்கு திருமணம் நடைபெற போகிறது. என்னை மறந்து விடுங்கள் என்றால், மறக்க முடியாது, தயவு செய்து என்று கெஞ்சினான். நீ எனக்கு இல்லை என்றால் தற்கொலை தான் செய்து கொள்வேன் என்று மிரட்டினான். இன்னொருவர் மனைவியாக நிச்சயிக்கப்பட்ட நான் உங்களை எப்படி மணந்து கொள்ள முடியும்? இது நியாயமில்லை. கருணை கூர்ந்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றாள். சரி, நீ என்னை மணந்து கொள் வேண்டாம். உனது இந்த அழகுதான் என்னை அழைக்கிறது, அதனால் நீ எனக்கு வேண்டும் என்றான். இறுதியில் அவள், முதலில் என் திருமணம் முடியட்டும், ஆனால் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவன், உன்னை எனக்கு தர வேண்டும், பூரண கனித்தன்மையோடு நீ எனக்கு வேண்டும் என்றான். அவள் சரி என்று வாக்களித்தார். வித்யாவின் திருமணம் நடைபெற்றது. தனது சத்தியத்தை கணவனிடம் எப்படி சொல்வது? இதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஒன்றும் புரியவில்லை. முதலில் அறைக்குள் நுழைந்ததுமே கணவன் காலில் விழுந்து கண்ணீர் விட்டார். குணசேகரன் பதறி போனான். பெண்ணே, என்னை பிடிக்கவில்லையா என்றான். இல்லை, உங்களை கணவனாக அடைந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குணசேகரன், பெண், எதற்காக அழைக்கிறாய்? தயவுசெய்து நான் சொல்பதை ஆத்திரப்படாமல் கேட்க வேண்டும். மதனகாமனின் பற்றி ஒரு முழு விவரத்தையும் தன் கணவன் எடுத்து தெரிவித்தார். இதை கேட்டதும் குணசேகரனுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. பதற்றப்படாமல் ஆழ்ந்தது யோசித்தான். பிறகு வித்யாவதிக்கு சம்மதம் சொன்னான். அப்படி வாக்கு கொடுத்து விட்டால் உயிரை கொடுத்தாவது அதை நிறைவேற்ற வேண்டும்.
பரவாயில்லை, போய் வா. பசித்தவனுக்கு பிச்சையிடுவது போல உன் அழகை யாசித்தவனுக்கு பிச்சையிட்டு விட்டு வரப்போகிறாய். மனைவியின் சத்தியத்தில் கணவனுக்கு பங்கிருக்கிறது. அந்த ராத்திரியில் மதன் காமனை காண்பதற்கு விரைந்தாள். அடுத்து ஒரு சோதனையும் நெருங்கியது. வழியில் திருடன் ஒருவன் வித்யாவதியை கத்தி முனையில் மடக்கி மிரட்டினான். வித்யாவதியின் அழகை கண்களால் பருகிய அந்த திருடன், நீ வேண்டும் வா பெண்ணே, உன் ஆசையை தீர்த்து வை என்றான். அவள் பதறினாள். கண்களிலிருந்து கண்ணீர் பெருகெடுத்து, ஐயா, எனது இந்த அழகுதான் எனது வாழ்க்கை சீரழிக்கிறது. திருமணமான அன்றிரவே தாலியில் கட்டிய கணவனை சேராமல் அந்த நல்லவரின் அனுமதியோடு ஒரு காமுகனுக்கு தேகத்தை ஒப்படைக்கப் போய்விட்டேன் கொண்டிருக்கும் அவ்வளை நான். இது தாங்கள் வேறு தடுத்து துன்புறுத்தீர்களே, இது எது கதறினாள் என்று கதறினாள். என்ன கணவனின் அனுமதியுடன் அடுத்தவனாயா? வித்யாவதி தனது கதையை சொல்லி முடித்தாள். பின், ஐயா, உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். அந்த காமுகனுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி விட்டு வருகிறேன். பின் தங்களின் ஆசையை பூர்த்தி செய்கிறேன் என்றாள். திருடனும் சம்மதித்து அனுபவித்தான். அவளும் மதனா காமனிடம் வந்து சேர்ந்தாள். அவளை பார்த்ததும் மதன் காமன் அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்தான். திருமணமான முதல் ராத்திரியில் கட்டிய கணவனுக்கும் கூட தன்னை அர்ப்பணிக்காமல் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக கன்னித் தன்மையுடன் தன் முன் வந்து நிற்கும் வித்யாவதியை பார்க்க முடியாமல் அவன் வெட்கத்தில் தலை குனிந்தான். வித்யாவதி, உனது நேர்மையும் உனது கணவனின் தியாகமும் உனது இந்த தூய குணமும் என்னை தீர்த்து விட்டது. உத்தமிய செல், உனது கன்னித்தன்மையை உன் கணவனுக்கே அதை காணிக்கையாக இருவரும் இன்புற்று வாழ்ந்திடுங்கள் என வாழ்த்தி வழியனுப்பினான். அதன் பிறகு அவள் திருடன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். திருடன் நடந்தவற்றை மகிழ்ச்சியோடு தெரிவித்தாள். இதை கேட்ட திருடன் மனம் நெகிழ்ந்து போனான். அம்மா, உண்மையாகவே உன்னை போல் ஒரு உத்தமையை நான் இதுவரை பார்த்ததில்லை. காமுகனுக்கும் அந்த மனமாற்றம் இந்த கல்லனுக்கு மட்டும் வராதா என்ன? இங்கிருந்தும் உனது கன்னித்தன்மையை கலையாமல் புறப்பட்டு செல். அம்மா, நீ தீர்க்காசமாக இருக்க சுமங்கலியாக உனது கணவன் மகிழ்ச்சியாக இரு என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தான். வித்யாவதி மிகுந்த சந்தோஷத்துடன் ஓடோடி சென்று தன் கணவனிடம் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சொன்னாள். அன்புடன், கணவன் உன்னை மனைவியாக அடைந்ததில் நான் பெருமைப்படுகிறேன் கண்மணி என்று சொல்லி பூரித்தான். 3 மாப்பிள்ளைகளின் கதை. புண்ணியசேனன் மன்னனிடம் அரசவை பண்டிதராக பணியாற்றியவர் ஹரிதாசர் என்னும் அந்தனர். அவர் தனது குடும்பத்துடன் உஜ்ஜயினி அகராகத்தில் குடியிருந்தார். அவரது மகளின் பெயர் தேவபிரபா. தேவபிரபாவுக்கு தான் ஒரு பேரழகி என்ற கர்வம் இருந்தது. அப்போது அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து விட்டனர். தேவபிரபாவுக்கு மனத்தில் மெல்லிய பயம் ஏற்பட்டது. தனது அழகுக்கு அறிவுக்கும் தகுந்தபடி இல்லாமல் தனது பெற்றோர் ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பிடித்து வந்து கட்டி வைத்து விடுவார்களோ என்று கவலைப்பட்டாள். ஒரு நாள் வீட்டில் அனைவரும் சேர்ந்திருந்த சமயத்தில் மெல்ல பேச்சை துவக்கினாள். அம்மா, நீங்கள் என் திருமணத்துக்கு வரன் தேடி கொண்டிருக்கீங்கள் அல்லவா என்று வெக்கத்துடன் கேட்டாள். மகளே. அதற்குள் அவளது தந்தையார், மகளை, நீ எங்களிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறாயா? எதுவானாலும் தைரியமாக சொல் என்று கேட்டார். அப்பா, எனக்கு கணவராக வரப்போகிறவர் வீரத்திலோ ஞானத்திலோ விஞ்ஞானத்திலோ இதில் ஏதோ ஒன்றில் வல்லவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரைதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றார். பிறகு ஒரு நாள் ஹரிதாசரை வந்து சந்தித்தான். ஒரு பிரமாண இளைஞன். அவன் ஹரிதாசரை வணங்கி, சுவாமி, என் பெயர் சூத்திரவான். நான் தங்களது மகள் மீது மிகுந்த பாசம் கொண்டு விட்டேன். எனவே உங்கள் மகளை எனக்கு மனம் செய்து வைத்து தந்தால் மிகவும் மகிழ்வேன் என்று வேண்டினான். சூத்திரவானிடம் மகள் தேவி பிரபா தனக்கு இட்ட நிபந்தனையை பற்றி கூறினார். உனக்கு வீரம், ஞானம், விஞ்ஞானம், சாத்திரம் இம்மூன்றில் ஏதோ ஒன்றிலாவது தெரியுமா? சுவாமி, நான் விஞ்ஞான சூத்திரத்தில் வல்லவன் என்றான். இதனை நிரூபிக்க சில தினங்களிலேயே இயந்திரம் ஒன்று உருவாக்கியதில் ஹரிதாசரை ஏற்றிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து காண்பித்தான். தரையிறங்கிய மருமகனமே மனமகிழ்ந்த போன ஹரிதாசர், நீர்தான் எமக்கு மாப்பிள்ளை என்றிருந்து 7வது நாள் உமக்கு எனது மகளுக்கு திருமணம் என்று வாக்களித்தார். இவர் இங்கே வாக்குறுதி தந்த அதே சமயத்தில் உஜ்ஜயினியில் தேவ பிரபாவின் அண்ணன் வேறொரு இளைஞனை சந்தித்தான். அவன் பெயர் சூரசேனன். இவன் ஒரு வீரன். சூரசேனின் திறமையை கண்டு மகிழ்ந்த தேவசுவாமி
தனது தங்கை சூரசேனனுக்கு மனம் முடித்து வைப்பதாக வாக்கு கொடுத்தான். அவன் குறித்த மணநாளுக்கு அவனது தந்தை ஹரிதாசர் சூத்திரவானுக்கு நிச்சயிருந்த அதே முகத்த நாளில் அமைந்தது. தேவராவின் தாய் பத்மாவதியும் மருமகனையும் தேர்ந்தெடுத்தாள். அவன் பெயர் ஞான தேசிகன். முக்காலம் உணர்ந்த ஒரு ஞானி. அவன் நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தையுமே சொல்லுபவன். அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். ஆச்சரியத்துடனே பத்மாவதியை ஞானதேசனுக்கு தனது மகள் தேவி பிரபாவை மனம் முடித்து தருவதாக வாக்களித்து விட்டாள். அவள் நிச்சயித்த முகூர்த்தம் அவளது கணவரும் மகனும் நிச்சயித்திருந்த அதே தினம்தான் ஹரிதாசர் தனது மனைவியிடம் மகனிடம் மகள் தேவி பிரபாவுக்கு தான் மாப்பிள்ளை நிச்சயம் செய்து விட்டு தகவலை கூறினார். இதை கேட்டு திடுகிட்ட பத்மாவதியும் தேவசுவாமியும் தாங்களும் தேவபிரபாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து வாக்களித்து விட்டு தகவல் தெரிவித்தனர். இப்போது வீட்டில் அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டது. இப்படி ஆளுக்கு ஆள் வாக்களித்து விட்டுமே யாருக்குத்தான் தேவபிரபாவை மனம் முடித்து கொடுப்பது என்று சஞ்சலத்தில் ஆழ்ந்தார்கள். திருமண நாள் வந்ததும் வீரத்தில் வல்லவனான சூரசேனுக்கும் விஞ்ஞானி சாஸ்திரான விற்பனையான சூத்திரவானும் ஞானத்தில் வல்லமை மிக ஞான தேசிகனும் என 3 மாப்பிள்ளைகளும் குறித்த நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். இப்போது கல்யாண பெண்ணை காணோம் என்று உக்குரல் எழுந்ததும், என்னது பெண்ணை காணுமா? அவளது பெற்றோரும் தமையனும் அறிந்து போய் அலறித்து கொண்டு நாலாபுரம் தேடினார்கள். எங்குமே காணமே. அவள் வெளியில் செல்லவில்லை, வீட்டினுள் இல்லை. பத்மாவதி ஞான தேசிகனிடம், தம்பி, உங்களது ஞானத்தால் இப்போது எனது மகள் எங்கிருக்கிறாள் என்று அறிந்து சொல்ல முடியுமா என்று வேண்டினான். ஆம், பதறாதீர்கள், இதோ சொல்கிறேன் என்று ஞான தேசிகன் கண்மூடி அமர்ந்து தனது ஞானத்தால் தேடிய அரக்கன் ஒருவன் தேவபிரபாவை தூக்கி சென்றுள்ளான் என்றான். இதை கேட்டதும் அவர்கள் பயந்து போனார்கள். அரக்கனிடமிருந்து எங்கள் மகளை எப்படி மீட்பது, வழி ஒன்றும் தெரியவில்லையே என்று கலங்கினார்கள். அப்போது சூத்திரவான், கவலைப்படாதீர்கள், இப்போதே நான் வானில் செல்லும் விமானத்தில் அரக்கணி இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன் என்றான். சூரேசன் அரக்கணி எதிர்ப்பதற்கு தேவையான ஆயுதங்களையும் எடுத்து வைத்தான். பின் சூத்திரவானும் ஞான தேசிகனும் சூரசேனும் தங்கள் தேவி பிரபாவின் தந்தையை ஹரிதாசரையும் அண்ணன் தேவசுவாமியும் அழைத்து கொண்டு விந்திய மலை பகுதிக்கு கிளம்பினார்கள். சூத்திரவான் விமானத்தை காட்டில் இறக்கியதை இவர்களை பார்த்த அரக்கன் மிகுந்த கோபத்துடன் அவர்களை தாக்க தொடங்கினான். வீரனான சூரசேனன் மற்ற அனைவரையும் பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்திருக்க செய்துவிட்டு அவன் தனியாக அரக்கனுடன் மோதினான். சூரசேனன் இறுதியாக பிரம்ம பானத்தின் மூலமாக அரக்கனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். தேவபிரபாவை மீட்டும் கொண்டு அனைவரும் உஜ்ஜயினியில் வந்து சேர்ந்தார்கள். இதற்கு பிறகுதான் தொல்லை தொடங்கியது. தேவபிரபாவை தங்களுக்கு தான் மனம் செய்து தர வேண்டும் என்று மூவரும் சண்டையிட்டன கொண்டார்கள். தேவபிரபாவை தூக்கி கொண்டு போன அரக்கன் எங்கிருக்கின்றான் என்று நான் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் நீங்கள் எப்படி தேவபிரபாவைக்கு மீட்டெடுக்க முடியும்? எனவே எனக்குத்தான் தேவபிரபா சொந்தமாக வேண்டும் என்று வேண்டான். ஞான தேசிகன், இடத்தை கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் போதுமா? யார் எளிதாக பார்க்க முடியாது. அந்த கானக பகுதிக்கு நான் எனது அதிர்ச்சி விமானத்தை அழைத்து சென்றிருக்காமல் போனான் எப்படி தேவபிரபாவை மீட்டெடுக்க முடியும்? என்னால் தான் அது சாத்தியமானது. எனவே தேவபிரபா எனக்கே சொந்தம் என்றான் சூத்திரவான். நீங்கள் இருவரும் என்ன செய்திருந்தாலும் அரக்கனுடன் சண்டையிட்டு நான் தான் அவனுக்கு சென்று கொண்டிருக்க விட்டால் மீண்டும் தேவபிரபா எப்படி கிடைத்திருப்பாள்? எனவே அவள் எனக்கே மனைவியாக வேண்டும் என்றான். சூரசேனன் என்று கதையை முடித்தது வேதாளம். ஐயா விக்ரமாதித்தரே, பதில் கூறும். 3 சகோதரர்களின் கதை. அங்க தேசத்தின் 3 சகோதரர்கள் வசித்து வந்தனர். மூவரும் அவரவர் ரசனைக்கேற்ப தங்களது வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தனர். அவர்கள் மூவரிடம் ஆளுக்கு ஆள் அலாதையான திறமை ஒன்று இருந்தது. மூத்த சகோதரன் சாப்பாட்டு பிரியன், இரண்டாமவன் சிற்றின பிவாக பிரியன், கடைசி சகோதரன் நித்திரை சுகத்தில் ரசனைக்காரன். ஒரு நாள் அவர்களது தந்தையார் யாகத்துக்கு தேவைப்படும் ஆமை ஒன்றை கொண்டு வருமாறு பிள்ளைகளை அனுப்பி வைத்தார். சகோதரர்கள் மூவரும் கடலோரமாக சென்று ஆமை ஒன்று கண்டுபிடித்தனர். ஆனால் அதை யாரும் கொண்டு வருவது என்று சண்டையிட்டு கொண்டனர். ஆமை முதலில் பார்த்த மூத்த சகோதரன் தனது தம்பிகளிடம், நீங்கள் இதை தூக்கி பாருங்கள் என்றான். இல்லை, நான் தூக்கி வர மாட்டேன்
என்றான். இரண்டாம் அவன், நான் தூக்கி வரமாட்டேன் என்றான். மூன்றாம் அவன். இப்படியாக அவர்களது வாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியாக அவ்வூர் மன்னிடம் தாங்கள் வழக்கை கொண்டு சென்றனர். இவர்களது